வேதாத்திரி மகர்ஷி இன்னும் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சரி, மந்திரமெல்லாம் இப்போ சொல்ல தெரியறதில்ல. ஏன்னா அதெல்லாம் பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்ட்டு வர கொண்டு போயிட்டாங்க. ஒரு முஸ்லீம் இங்கே இருக்கார், ஒரு புத்திஸ்ட் இங்கே இருக்கார், ஒரு ஹிந்து இங்கே இருக்கார், ஒரு கிறிஸ்டின் இங்கே இருக்கார். எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம். அப்போ அந்த உடம்புக்கு காஸ்மோஸு பிரித்து, எப்பா நீ இந்த மதத்தை சேர்ந்தவங்க, நீ இந்த எனர்ஜி வச்சுக்கோ, நீ இந்த மதத்துக்கு எனர்ஜியை பிரித்து அனுப்புதா? மாற்றம் பிரபஞ்சத்தில் ஏற்படுது. பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் தான் எல்லாருக்குமே. இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ஸுங்கிறது ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஹோலிடேஸ் ஆக்சுவலாக ஹோலிடேயாக இருந்த விஷயத்த நாம் என்ன ஆக்கிக்கிட்டோம்? எதுக்காக லீவு கொடுத்தாங்க தெரியுமா? அதனால நீங்கள் டியூன் ஆகுங்க, அந்த ரொட்டீனான விஷயத்தை இல்லாமல் நீங்கள் மாற்றிக்கிறதுக்காக அன்றைக்கி உங்களை ஃப்ரீ செய்து விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா சில எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் செய்யணும், சில பூஜைகள்லாம் சொல்லணும். சில பூஜைகள்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அது மூலயமா ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும். காஸ்மோஸில் அந்த இடத்துல என்ன ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிருக்கோ அதுக்கு ஒத்தது போல் சில மந்திரங்கள் சொல்லுவாங்க, சில வழிபாடுகளை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவங்க செய்யும் பொழுது இப்போ பாடினை டியூன் பண்ணி விடுது. அந்த வைப்ரேஷனோட நம்மளுடைய வைப்ரேஷனை டியூன் செய்யறதுக்காக, அதுக்காக ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷனை கொண்டு வரதுக்காக சில வழிபாடு. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, இப்படியெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இந்த மாதிரி நீங்கள் தியானம் செய்யுங்க. வேதாத்திரி மகர்ஷி இன்னும் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. சரி, மந்திரமெல்லாம் இப்போ சொல்ல தெரியறதில்ல. ஏன்னா அதெல்லாம் பர்டிகுலர் கம்யூனிட்டி அப்படின்ட்டு வர கொண்டு போயிட்டாங்க. மந்திரங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டுமானா இல்லை. மந்திரங்கிறது உடலுக்கு தானே. எந்த மதமாக இருந்தாலும் யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாருக்கும் மந்திரம் தானே. அவங்களுக்கு தெரிஞ்ச இதில் அவங்கவுங்க ஒரு வழிபாடை கொண்டு வந்து வச்சுருக்காங்களே தவிர நாம் அந்த இடத்துல வித்தியாசப்படுத்தி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஹிந்து மந்திரம், இது கிறிஸ்டியானிட்டி மந்திரம், இது முஸ்லீம் மந்திரம். அந்தந்த இடத்துல அவங்க அந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். ஒரு சவுண்ட், அது வேறு எதுவுமே இல்லை. அதில் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்து இது எனக்கு தேவையில்லாத நினைக்க வேண்டியதில்லை. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு நம்ம பழக ஆரம்பித்தோம்னா காஸ்மிக் ஈவெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கோம். அது என்ன செய்யுது? பாடியில் சேஞ்சஸ் உருவாக்குது, நம்மளுடைய உடலுக்காக பல மாற்றங்கள் ஏற்படுத்துது, அதே நேரத்தில் வெளியிலையும் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இப்படி மாற்றங்களை ஏற்படுத்த நம்மளுடைய மனசுக்குள்ளாகவும் மாற்றங்கள் ஏற்படுங்கிறத உணர்ந்து அதை நாம் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதெல்லாம் கல்ச்சர், இது என்னுடைய கல்ச்சர், இது உங்களுடைய கல்ச்சர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்போ இன்னும் பொதுப்படையாக நம்ம வரணும் இல்லையா? கல்ச்சர்ன்ட்டு எடுத்துக்கிறதுனால ஒரு சிலர் இன்னொன்று என்ஜாய் பண்ண முடியல. அவங்களுக்கு மட்டும் அவங்களும் வாழுறது என்ன, நாமளும் இங்கேயே தான் இருப்போம். ஒரு முஸ்லீம் இங்கே இருக்கார், ஒரு புத்திஸ்ட் இங்கே இருக்கார், ஒரு ஹிந்து இங்கே இருக்கார், ஒரு கிறிஸ்டின் இங்கே இருக்கார். எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கோம். அப்போ அந்த உடம்புக்கு காஸ்மோஸு பிரித்து, எப்பா நீ இந்த மதத்தை சேர்ந்தவங்க, நீ இந்த எனர்ஜி வச்சுக்கோ, நீ இந்த மதத்துக்கு எனர்ஜியை பிரித்து அனுப்புதா? இல்லையே, பொதுவாக தான் இருக்குது. அந்தந்த மதங்களாக இருந்தாலும் அவங்க செய்கிற அந்த வழிபாடு வித்தியாசமாக இருக்குமே தவிர எனர்ஜிங்கிறது ஒன்று தான். மாற்றம் பிரபஞ்சத்தில் ஏற்படுது. பிரபஞ்சம் ஒரு பிரபஞ்சம் தான் எல்லாருக்குமே. நாம் பிரித்து வச்சுருக்கோம் ஏரியாவை. ஆனால் வாடுறது என்ன, அதே ஏரியாவில் தான் வாழுறோம். பவுண்ட்ரி என்ன தான் வச்சுருந்தாலும் நானும் அங்கே போயிட்டு வரேன், நீங்களும் அங்கே வந்துட்டு போகிறீங்க. இப்படி 2 பேரும் நம்ம போயிட்டு ஒரே இடத்துல தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? அதை ஒரு காஸ்மிக் ஈவெண்ட்டாக நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விழா. இப்போ புரியுதா? திருவிழா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா அது உயர்ந்த இது எங்கே நடக்குது, இங்கே மட்டும் இல்லைப்பா, அங்கே நடக்கிறதுனால இங்கே நடக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பம் எங்கே? அங்கே வெளியில், நம்மளை விட்டு வெளியில். இப்போ வெளியிலன்னு சொல்லும்போது ஒரு கல்ச்சுரலாக அதை நினைக்காம கூட இன்னும் நம்ம மாறி போகிறோம்னா கலாச்சாரம். கல்ச்சுரலுங்கிறது நம்ம என்னென்னா கலை ஆச்சாரம் அப்படின்வாங்க. ஆச்சாரம்னா என்ன? ஒரு வழிமுறை, சரியாக இருக்கிறதுக்கு என்ன இது, அதுதான் அலைன்மெண்ட்னு சொன்ன பாருங்கள். டியூன் பண்ணுறது, இந்த பாடியை டியூன் செய்து விடுது. இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும். நல்ல சம்மரில் போயிட்டு நல்லா சூப்பராக சுட சுட டீயை குடிச்சிக்கிட்டே இருப்போம். டீன்னு சொன்னாலே கொஞ்சம் ஞாபகம் வந்துடுது இல்லையா? என்ன ஆகும்? ஏற்கனவே அது கொஞ்சம் சூடை க்ரியேட் பண்ணிவிடும், மூளைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த நேரத்தில் நம்ம இன்னும் ஏற்றுவோம். என்ன ஆகும்? நிச்சயமாக பிரச்சனை வரும். அந்த மாதிரி நேரத்தில் சில விதமான ஜூஸ் எல்லாம் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. குளிர் காலத்தில் எப்பயும் என்ன பண்ணுவோம்? அந்த ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அது தனி, அப்படியே அதை தொட்டாலே சில்லுன்ட்டு ஷாக் அடிக்கும். உண்மையிலேயே ஷாக்கு தான் அது. அதை இன்னும் உள்ளே தூக்கி போட்டோம்னா
மனசை வந்து நல்லா பழகிட்டு வரணும். உடம்பு என்ன சொல்லுதுங்கிறத கேட்குறது. ஒன்று ஒன்று நம்ம வந்து வாய்க்குள்ளார போடும்பொழுதும் நாக்கில் பட்ட உடனே நாக்கு மட்டும் அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. உள்ளே போகும்போது அடுத்தது என்ன ஆகுங்கிற விஷயத்த அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை நம்ம கவனிக்க ஆரம்பித்தாலே கையில் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும் இது இதை எதை செய்யும் அப்படிங்கிறது. அப்புறம் என்ன இருக்க முடிவு நம்ம செய்துக்கலாம் இல்லையா? அதை மீறி நம்ம சாப்பிட்றதெல்லாம் வேறு. இந்த சில்லுன்ட்டு போடும்போது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளார டெம்பரேச்சரே மாற்றுது. இன்னொன்று வந்து ஷாக் அடிக்கிறது. அதாவது ஒரு டெம்பரேச்சரில் இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னொன்று மாறும்போது என்ன ஆகும்? திடீர்னு ஒரு ஜர்க்கு உருவாகும் இல்லையா? நமக்கு எப்படி குளிர் வந்ததுன்னா ஜர்க்கு உருவாகுது. அதே மாதிரி உள்ள அதுக்கும் ஒரு ஜர்க்கின் இருந்தால் ஜர்க்கினை மாட்டி விட்டுடலாம். இயற்கை அந்த ஜர்க்கினை கொடுத்து தான் வச்சுருக்கு. அதனால தான் ஒன்றும் ஆகலை. ஆனால் எப்போ ஆகுது? அந்த அலைன்மெண்ட்டை நான் ரொம்ப டிஸ்டர்ப் செய்துக்கிட்டே இருக்கேன்னா அப்போ அலைன்மெண்ட் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? மாரல் ஆஃப் த ஸ்டோரி தான் நமக்கு முக்கியம். கரெக்டாக? பசங்கள்லாம் நிறைய இப்போ கேள்விகள் கேட்குறாங்க. ஏன் இதை இப்படி செய்யணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இதை இப்போ வந்து தீபாவளியை கொண்டு வந்து மார்ச் மாதத்தில் வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன் அதை செய்யலை? இந்த நாளில் செய்யும்போது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் வந்து அப்போ பட்டாசுகள்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஏன் அது காசை செலவழிக்கணுங்கிறதுக்காக வந்து சொல்லியிருப்பாங்க? இல்லை. அந்த நேரத்தில் அப்போல்லாம் இருந்த பட்டாசு வந்து நம்ம யோசிச்சோம், அந்த கிராக்கர்ஸ்லேருந்து என்ன வருது, அதுலேருந்து அது வர்றது அந்த நம்மளுடைய காஸ்மோஸில் என்வாயரன்மெண்ட்டை என்ன மாற்றுது, அது நல்லதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் வந்து தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம ஆகிட்டோம். என்ன காரணம்னா மாற்றிட்டோம். அந்த விழாவை சரியாக புரிஞ்சிக்காமல், அதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா, சயின்ஸை புரிஞ்சிக்காமல் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நாம் பிஸ்னஸ் ஆக்க ஆரம்பித்தோம், கமர்ஷியலைஸ் பண்ணணும். எல்லாமே வந்ததெல்லாம் எதுக்குன்னா ஒரு ரிலீஜியஸ் பேஸில். ரிலீஜன் ஏதோ ஒரு சார்ந்தது இல்லை, சரியாக வாழறது தான் வந்து அதுதான் அந்த வாழ்க்கையை சொல்கிறது தான் ரிலீஜனுங்கிறது. அதுக்காக தான் வந்தது மதங்கள். நீங்கள் இந்த இடத்துக்கு இப்படி பழகணுங்கிறத சொல்ல வந்தது தான் ரிலீஜன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லி வச்சதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், வேறு விதமாக ஜாலி ஈவெண்ட்டாக மாற்றிட்டோம். ஜாலி ஈவெண்ட்டாக மாற்றினால, கமர்ஷியலைஸ் ஆக்குனதுனால இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா அது தேவையில்லைங்கிற மாதிரி உருவாயிடுது. நம்ம இப்போ திரும்பி பழசுக்கு போகலாமே. பழசுன்னா பழமைவாதியாக போயிட்டு அதில் உட்கார வேண்டாம். ஏன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அதை எடுத்துக்கிட்டு இப்போ நாம் எப்படி இதில் ஃபாலோ செய்தோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எது மாறும்? பிரபஞ்சம் மாறாது, நாம் தான் மாறுவோம். என்ன மாற்றிக்கணும், என்ன மாற்றிக்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களுமே நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொரு விழாக்களும் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல்ஸாக இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் நாம் நம்மை மாற்றக்கூடிய ஒரு விரத பயிற்சி. அது ஒரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் தான், எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்கணும். கை காலை அசைச்சா தான் எக்ஸசைஸா? மனசுக்கும் தேவை இல்லையா? உடம்பு முழுக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்கு ஏற்றது மாதிரி அதை மாற்றத்துக்காக கொடுத்த ஒரு ப்ராக்டிஸ். அப்போ அந்த கொடுத்துருக்குற ப்ராக்டிஸை ஒழுங்காக செய்யணும். விரதம் இருக்க சொன்னாங்கன்னா விரதம் எடுத்து பார்த்தோம்னா நிச்சயமாக அதில் பலன் இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ சஜஷன் சங்கல்பன்ட்டு வச்சுருப்பாங்க. சிவராத்திரி நேரங்கள் எல்லாம் சொன்னோன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அது என்ன மாதிரி ராத்திரின்னா அது பிரபஞ்சமும் அதுக்குள்ளாக வந்து ஒரு மாற்றம் அங்கே வரும். அந்த நிலா இருக்கு இல்லையா, அந்த நிலாவுடைய ஓட்டத்தில் ஒரு மாற்றம் வரும்போது நிலவும் அந்த சூரியனுக்கும் ஒரு அலைன்மெண்ட் வருது. அந்த அலைன்மெண்ட் வரும்போது அங்கேருந்து வர ரேஸும் இங்கேருந்து வர ரேஸும் என்ன ஆகுது, ஒரு இடத்துல வந்து மர்ஜ் ஆகுது. அந்த மர்ஜ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா? அந்த ரிசல்ட்டை அது என்ன செய்யும்? அது சும்மாவாக இருக்கும், ரேடியேட் செய்யும், சுற்றி அனுப்பும். சுற்றி அனுப்பும் பொழுது அது எங்கே வந்து அதிகமாகப்படும்? நாம் பூமி பக்கத்தில் இருக்கும், பக்கத்தில் இருக்கு அதிகமாக வரும். அதிகமாக அந்த எனர்ஜி வந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த எனர்ஜி யாருக்குள்ளார வரும்? நம்மளுடைய உடலுக்குள்ளார வரும். உடலுக்குள்ளார வந்தால் மட்டும் சும்மா விட்டுடுமா? மனசும் அதில் ரிலேட் ஆகும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருப்பாருங்க. அப்போ அந்த அலைன்மெண்ட், அந்த டியூனிங், அப்போ இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு ஆற்றல் வரும்பொழுது நீங்கள் அதோடு போய் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னோன்னா என்ன ஆகும்? இப்போ நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன், தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். தனியாக நடந்து போனாலும் போயிடலாம்.
இப்போ ஒரு 4-5 பேர் என் கூட இருக்காங்க. அவங்களும் குரூப்பாக சேர்ந்து போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ 4-5 பேரோட சேர்ந்து போகும்பொழுது அது எப்படி இருக்கும்? இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் கிடைக்கும். ஏதாவது ஒன்றுனா ஹெல்ப் இருக்கும். சைக்கிளில் போகிறேன் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு. அதே இது பைக்கில் போகிறேன், எவ்வளோ சீக்கிரமாக போவோம்? அதே இன்னும் காரில் போகிறேன், இன்னும் சீக்கிரமாக போகிறோம் பாருங்கள். அதே இன்னும் ஒரு சூப்பர் ஜெட்டே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, எப்படி போவோம்? அந்த ஸ்பீடு வித்தியாசப்படுது இல்லையா? சீக்கிரமாக விஷயத்தை நான் எடுத்துக்க முடியும். அப்போ டியூன் ஆனால் தான் அது நடக்கும். அலைனாகாத வரைக்கும் நடக்கவே நடக்காது. ஸோ வாழ்க்கையே ஒரு அழகான ஒரு அலைன்மெண்ட். உடலுக்கு அலைனாகணும், மனசுக்கு அலைனாகணும், உயிருக்கும் அலைனாகணும். இதில் அழகாக அந்த அட்யூன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டியூனிங் இது இருந்ததுன்னா, டியூனர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் ஃபிசிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு யூ ஷேப்லேருந்து ஒன்று இங்கே பிடிச்சிக்கணும், அதை லேசாக தட்டினாலே அது அப்படியே அந்த ரெசனேட் பண்ணும். அந்த சத்தம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சத்தமாக ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சத்தங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளாக ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும். அதை நம்ம உருவாக்கி நம்ம கேட்கும்போதே அந்த அழகு இருந்ததுன்னா, அந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அந்த டான்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் போது நிறைய டான்ஸு பாட்டெல்லாம் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் இல்லாமல் இன்னும் அந்த டான்ஸை பார்க்க ஆரம்பித்தா, அதை பார்த்தவங்க தான் சித்தர் பெருமக்கள். அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்ததுனால, அங்கே இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள்லாம் பார்த்ததுனால, நமக்குள்ளாக நடக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போ விழாக்களெல்லாம் மனசுக்குள்ளாக வச்சுக்கிட்டு சந்தோஷத்துக்காக மட்டும் செய்கிறோங்கிறத நினைக்காம, திருவிழாவாக அதை மாற்றி அதுக்குள்ளாக நாம் உள்ளே போய் நின்று எதுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்ய ஆரம்பித்தோம்னா, நிச்சயமாக அந்த ஃபெஸ்டிவல் உள்ளுக்குள்ளாகவே நடக்கும். இதுக்கு எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் தேவை இருக்காது. இந்த பொருள் தேவையா அப்படிங்கிறது இன்றைக்கி தேவையில்லை. வேதாத்திரி மகர்ஷி அற்புதமான தியானங்களை உருவாக்கி வச்சுருக்கார். இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் எல்லாத்துக்கும் பொது தாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு மதங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு. ஏன்னா பிரபஞ்ச மாற்றம் தானே, அது உடலுக்குள்ளார மாற்றம் தானே, அவ்வளோதான். அப்போ உடலையும் பிரபஞ்சத்தையும் நான் டியூன் செய்யணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மெடிடேஷன் கொடுத்தாங்க. அந்த மெடிடேஷனை பிடிச்சாலே எந்த ஃபெஸ்டிவலான இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் இதுதான், கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி ஒரே காமன் கனெக்டிவிட்டியாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அந்த கனெக்டரை எடுத்து அப்பப்போ ப்ளக் செய்துட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? நிறைய நேரங்களுக்கு அன்ப்ளக் பண்ணுறோமே, நிறைய இடத்துல போய் ஷாக் அடிச்சுக்கிட்டு அன்ப்ளக் பண்ணுறோம். அந்த விஷயம் இல்லாமல் எப்போதுமே ப்ளக்கிங்கில் இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ளக்கிங் வேணும்னா நாம் சரியான ஒரு தியானத்தை பிடிச்சி எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்ய ஆரம்பித்தோன்னா அற்புதமான திருவிழாக்களை நாமளும் கொண்டாடலாம். வாழ்க வளமுடன்.